நான் மொத்தம் 10 ரன்ஸ் எடுத்திருக்கேன். நீ 11 ரன்ஸ் எடுத்தா win. ஆனா நீ அதுக்குள்ள அவுட் ஆனாலும் தோத்துடுவ. ஒரு ஓவர்ல 11 ரன் அவ்வளவுதானே? ஆமா. இப்ப பாரு. சின்னையா நம்ம தான் ஜெயிக்கிறோம். Come on Surya. Thank you. சின்னையா ஒரு 6 ஒரு 4 அடிச்சிருங்க. He's a little mind master. அட்ரா எப்படி? Come on. ரஞ்சித் லைன மாத்து. சூப்பர் மாப்ள 4 அடிச்சிட்டேன். அட்ரா எப்படி? Super. ரெடியா? ரெடி. அவுட். என்னப்பா போகட்டாமா இருக்கு? சூப்பர். எப்படி அவுட்? நான் தான் winner. என்னாச்சு சூர்யா? ஏய் ரஞ்சித், என்ன சூர்யா? இரு. என்ன ரெடி ஆவறதுக்குள்ள பால போட்ட? நீ திருப்பி போடு. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அம்பேர் கைய நீட்டலையே, அதான் பவுல் பண்ண. யோ ஏயா குடுத்த? மாப்ள நான் மறந்து கையை தூக்க முட்ட மாப்ள. வேற ஒண்ணும் இல்ல. ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு. அதெல்லாம் முடியாது. அம்பையர் குறுக்க கை நீட்டலனா பவுலர் பால் போடலாம். என்ன சூர்யா தோத்து போயிட்டியா? புல்ஷிட். யார் தோத்தா? என்ன கேம் இது? டேய் பேட்ஸ்மேன் ரெடி ஆவறதுக்குள்ள பால போட்டுட்டு நீ வின் ஆயிட்டன்னு எப்படிடா சொல்லுவ? அத நீ அம்பையர் கிட்ட தான் கேட்கணும். அம்பையர் அவுட் கொடுத்தாச்சு. நீ தோத்துட்ட. யோ என்னையா இது? நான் ரெடியா இருந்தேனா? ஐயோ மாப்ள நான் அத கவனிக்கவே இல்ல. அவன் அவசரப்பட்டு போட்டான். நான் என்ன மாப்ள பண்ணுவேன்? சூர்யா நீ தோத்துட்ட சூர்யா. அம்பையர் அவுட் கொடுத்து நீ தோத்துட்ட. நீ ஜென்டில்மேன் மாதிரி தோல்வியை ஒத்துக்கிட்ட போ சூர்யா. டேய் என்னடா சூழ்ச்சி பண்ணி ஜெயிச்சிட்டு இதெல்லாம் ஒரு வின்னிங்காடா சொல்லு? தோத்து போயிட்டு ஓவரா சவுண்ட் விடாத சூர்யா. ஏய் யாரடி தோத்தா? யார் தோத்தா? நான் அவுட் ஆகவே இல்ல. அதெல்லாம் நீ சொல்ல முடியாது. அம்பையர் அவுட் கொடுத்தாச்சு. கெட் லாஸ்ட் சூர்யா. ஏய் என்ன கெட் லாஸ்ட்? சூர்யா என்னடா தோத்து போயிட்டா அத ஒத்துக்கணும். இந்த மாதிரி நின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது சின்ன புள்ளத்தனமா இல்ல? போடா. அவுட் சூர்யா அவுட். சூர்யா அவுட். Surya. பாத்துமா. Surya. டேய் நில்றா. சூர்யா. சின்னையா. ஐயோ மாப்ள கொல்ல வரையில போறானே. தடி என்ன? டேய் சூர்யா. டாடி சூர்யா சும்மா இரு சூர்யா. டேய் ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்றேன்ல. டாடி இங்க பாருங்க, நான் சத்தியமா சொல்றேன், எதுவுமே பேச நான் தயாரா இல்ல. தயவு செஞ்சு இங்க போயிடுங்க. டேய் நில்றா. சூர்யா விளையாட்டு தானே, இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? டாடி எனக்கு விளையாட்டு எல்லாம் பிரச்சனை கிடையாது. எனக்கு சீட்டிங் தான் டாடி பிரச்சனையே. சாதாரண விளையாட்டு தானே. சொல்லுங்க டாடி. அப்ப தோத்து போனா ஒத்துக்க வேண்டியது தானே? எதுக்கு அவன் சீட் பண்ணி ஏமாத்துறான்? எதுக்கு? இத பாரு, விளையாட்டுல ஜெயிக்கிறதும் தோக்குறதும் சகஜம் தானே. இதுக்கு போய் ஐயோ டாடி, ஆனா லைஃப்ல சீட் பண்றது அயோக்கியத்தனம். கரெக்ட் தானே டாடி? சீட்டிங் பண்றதை என்னால தாங்கிக்கவே முடியாது டாடி. நீங்க பாத்தீங்களா? நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்களா? நான் என் பேட்டை சரி பண்ணிட்டு இருக்கும் போது, நான் பார்க்காத போது அவன் பால போட்டு என்ன அவுட் பண்றான். என்ன இது? அதெல்லாம் வெறும் நான்சென்ஸ் தான் டாடி, வெறும் நான்சென்ஸ் டாடி. டேய் அவன் பண்ண தப்புதான், அத மன்னிச்சிட்டு போக வேண்டியதானே. அதுக்காக பேட்டை தூக்கி போட்டு இப்படிதான் நடந்துப்பியா நீ? கொஞ்சம் கூட நிதானமா இருக்க மாட்டியா? அது எப்படிங்க சார் கிட்ட நிதானம் எல்லாம் எதிர்பார்க்கறீங்க? அவனுக்கு ஈகோ,
உடம்பு முழுக்க ஈகோ. அவனுக்கு அவனை எதிர்த்து நின்னு யார் ஜெயிச்சாலும் அவனால தாங்கிக்கவே முடியாது. இது வெறும் விளையாட்டு தானே, அதுல கூட தோத்துட்டோமே. ஐயோ என்ன பண்றது, அதை எப்படி எதிர்கொள்றது, இது எதுவுமே அவனுக்கு தெரியாது. யார் தோத்தா? யார் தோத்தா? உங்க அண்ணன் பையன் இருக்கலாம், அந்த சீட்டர் பாய். அவன் தான் இதெல்லாம் பண்ணான். சூர்யா இருடா, என்னடா அதெல்லாம்? என்ன டாடி? இல்ல டாடி, இதுதான் சாக்குறி. இவங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்காங்க. சூர்யா என்னடா ஓவரா கத்திக்கிட்டு இருக்க? என்கிட்ட இப்படி வந்து நெஞ்ச நிமித்திட்டு பேசுறத முதல்ல நிறுத்து. கேவலம் ஒரு கேம், அதுல ரஞ்சித்துக்கு எதிரா நின்னு அவனை ஜெயிக்க முடியல. தோத்துட்டு வந்துட்டு சீட்டிங் அது இதுன்னு கதை அளக்குற. யார் கதை அளக்குறா? நானா கதை அளக்குறேன்? இங்க பாரு, இந்த சவுடால் பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஒழுங்கு மரியாதையா நடந்துகிட்டதுக்கு ரஞ்சித் கிட்ட போய் மன்னிப்பு கேளு. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? டாடி சும்மா இருக்க சொல்லுங்க உங்க பொண்டாட்டிய. என் பொறுமையை சோதிச்சாங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேறையா இருக்கும். ஹலோ ஹலோ ஹலோ, என்ன பண்ணிடுவேன்? பெருசா சவால் விடுற? ஒரு விளையாட்டுல ஜெயிக்கிறதுக்கு துப்பு இல்ல, பெருசா பேச. என்ன பேசுற நீ? யாருக்கு துப்பு இல்ல? யாருக்கு துப்பு இல்ல? பாக்குறீங்களா? 4 பால் போட சொல்லுங்க. 4 பாலுமே 6 அடிச்சு காட்டுறேன். காட்டட்டுமா? ப்ளீஸ் மச்சான். யாருடா துப்பு இல்ல? சாரி கூல் டவுன். யாருக்குடா விளையாட தெரியாது? ஓகேயா, சாரி. ரஞ்சித், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் உன்னை சமாதானப்படுத்திக்கிறேன், நீ போ. இல்ல அங்கிள், நான் செஞ்சது தப்பு தான். ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்ல அப்படி பண்ணிட்டேன். சூர்யா ப்ளீஸ், சாரி ப்ளீஸ். நீ கவனிக்காத போது நான் பால் போட்டது தப்பு தான். ஐ எம் ரியலி வெரி சாரி. அந்த கான்ஷியஸ் உனக்கே அங்க இல்ல? ஏதோ அந்த நேரத்துல ஒரு இம்பல்ஸ்ல அப்படி பண்ணிட்டேன். அதான் நான் சாரி கேட்டேன்ல சூர்யா, ப்ளீஸ். ஆண்டி போதும் ஆண்டி, நான் தப்பு பண்ணிட்டேன். ஐயோ. நான் எக்ஸ்கியூஸ் கேட்டேன். இதுக்கு மேல அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். ப்ளீஸ் சாரி சூர்யா, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அடா அடா, தங்கம் தங்கமா இருக்கே இந்த புள்ள. என்ன ஒரு பெரிய மனுஷத்தனம். தான் மேல ஒரு சின்ன தப்பு இருந்ததுக்கே கால்ல விழாத குறையா வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போறான். இதுதான் பெரிய மனுஷத்தன்மைங்கிறது. டவுன் டு எர்த். என்ன அழகா வளர்த்திருக்காங்க புள்ளைய. ஆனா எனக்கும் வந்து பிறந்திருக்கேன் எங்கிருந்தோம். சீ, எப்ப பார்த்தாலும் தாந்தாங்கிற அகங்காரம். ஆனா சல்லி காசுக்கு கூட துப்பில்ல. இல்ல எனக்கு புரியல. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க டாடி? என்ன டாடி? பாத்தீங்களா டாடி? பாத்தீங்களா? அவனே தப்பா ஒத்துக்கிட்டு போறான். இவங்க எப்படி பேசுறாங்கன்னு பாத்தீங்களா? சரி கூல் டவுன் சூர்யா. விடு சூர்யா, அதான் போயிட்டால, அப்புறம் ஏன் பிரச்சனை? அவன் செஞ்ச தப்புக்கு அவனே நேரா வந்து மன்னிப்பு கேட்டு போயிட்டான். இதோட இதை விடு. புடவை எடுக்கிறதுக்காக கடைக்கு போகணும், நீ போய் ரெடி ஆகு போ. விடு, அதான் முடிஞ்சுல பிரச்சனை. போ. என்ன சொல்றதுன்னே தெரியல.